இந்தியாவின் முதல் புல்லட் ரயில் சேவை. மணிக்கு 320 கிலோமீட்டர் வேகம். எப்போது தொடக்கம்? வெளியான முக்கிய அப்டேட் விரிவாக பார்க்கலாம். இந்தியாவின் முதல் அதிவேக ரயில் திட்டமான 508 கிலோமீட்டர் நீளமுள்ள மும்பை அகமதாபாத் புல்லட் ரயில் வழித்தடம் மகாராஷ்டிரா, குஜராத் மற்றும் தாத்ரா அண்ட் நகர் ஹவேலி வழியாக செல்கிறது. இதில் மும்பை பிகேசி, தானே, விரார், போய்சார், வாபி, பிலிமோரா, சூரத், பரூச், வதோதரா, ஆனந்த், அகமதாபாத் மற்றும் சபர்மதி என மொத்தம் 12 நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. மும்பை அகமதாபாத் புல்லட் ரயில் 2027 ஆகஸ்ட் 15 சுதந்திர தினத்தன்று முதல் கட்டமாக பயணிகள் சேவையை தொடங்க உள்ளது. முதல் கட்டத்தில் வழித்தடத்தின் ஒரு பகுதியில் மட்டுமே சேவை தொடங்கப்படும். பின்னர் அடுத்தடுத்த கட்டங்களாக முழு வழித்தடமும் பயணிகள் பயன்பாட்டிற்கு திறக்கப்படும். இந்த திட்டத்தின் மிகப்பெரிய சிறப்பம்சம் ஜப்பானின் ஷின்கன்சென் அதிவேக ரயில் தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுவதாகும். உலகின் மிகவும் பாதுகாப்பான ரயில் அமைப்புகளில் ஒன்றாக கருதப்படும் ஷின்கன்சென் நேரம் தவறாமை, நிலநடுக்கத்தை தாங்கும் வடிவமைப்பு மற்றும் நவீன சிக்னலிங் வசதிக்காக புகழ் பெற்றது. இந்த திட்டத்திற்கு ஜப்பான் நிதி மற்றும் தொழில்நுட்ப உதவியையும் வழங்கி வருகிறது. புல்லட் ரயிலின் அதிகபட்ச வேகம் மணிக்கு 320 கிலோமீட்டர். செயல்பாட்டு வேகம் 300 முதல் 320 கிலோமீட்டர் வரை இருக்கும். தற்போது மும்பை அகமதாபாத் இடையே விரைவு ரயிலில் சுமார் 6 மணி நேரம் ஆகும் பயணம் புல்லட் ரயில் சேவை தொடங்கிய பிறகு சுமார் 2 மணி நேரத்தில் முடியும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியாவின் முதல் புல்லட் ரயில் திட்டம் செயல்பாட்டுக்கு வந்தால் நாட்டின் ரயில்வே போக்குவரத்தில் புதிய அத்தியாயம் தொடங்குவதோடு அதிவேக ரயில் கட்டமைப்பிலும் வரலாற்று மைல்கல்லாக அமையும்.